என்னடி எரும மாட்டு குந்தாணி, என்னமோ வாழ விட மாட்டேன், வாழைக்கவ சீவ விட மாட்டேன்னு சபதம்லாம் போட்டியே, என்னாச்சு உன் சபதம்? வீட்டுக்கு வந்து பிரபா விஷயத்த போட்டு கொடுக்கணும்னு பாத்தியே, என்னாச்சு? போன்ல என்ன பேச்சு பேசுன? இப்ப எங்கடி போச்சு உன்னோட எலும்பில்லாத நாக்கு? இப்பவாவது புரிஞ்சு பணிவா நடந்துக்கோ. நீ சாதாரண ஜுஜுபி, நான் அவந்திகா. எங்க போனாலும் நான் தாண்டி ராணி, மகாராணி. என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? பதிலுக்கு ஏதாவது திட்டுங்க. ஏய், போதும் போதும், அந்த வீட்டுக்கு போயிட்டா போதுமா? சந்தோஷமா வாழணும்ல, அது உன்னால எந்த காலத்திலயும் முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அத்தை, ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. அதே ரோட்ல நூலை புடிச்சு போங்க போங்க. அந்த வீட்ல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும், அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அத்தை, கை கொடுங்க, கை கொடுங்க. பிரபாதமா வொர்க் அவுட் ஆகுது, விடாதீங்க விடாதீங்க. ச்சே, அந்த நடராஜ் எல்லாத்தையும் உளறிட்டானா? ஆமாமா, எல்லாத்தையும் என்கிட்ட தான் சொல்லுவான். அவனை நான் என் புள்ள மாதிரியில பாத்துக்கிட்டேன், அவனுக்கு நான் இன்னொரு அம்மா மாதிரி. அத்தை, சென்டிமென்ட்லி தாக்குறீங்க. இவ்வளவு ஏன்? என் மாப்பிள்ள கூட இருக்காருன்னு யோசிக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன், அவன் பச்சை பிள்ளையா இருக்கும்போது உமாவுக்கு பால் கட்டிக்கும், அப்ப நான் தான் அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன். எங்க அத்தை எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? பாரு அவந்திகா மேடம், பால் பாயசத்தை விட பால் பாசம் தான் பெருசு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு நடராஜ் என் புள்ள மாதிரி. அந்த வீட்லயே அவன் ஒருத்தன் தான் என் மேல அவ்வளவு பிரியத்தை கொட்டுவான். அவன் தான் அந்த வீட்லயே எனக்கு பிடிச்சவன். அதான் நடக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டான். வெக்கோ மானம் எதுவும் இல்லாம இதே இல்லாம சொல்லுவான் அந்த ராஸ்கல். ரொம்பதான் திமிர் பிடிச்ச அலைறான். முன்னால நான் தான் அவன்கிட்ட மோதிட்டு இருந்தேன், இப்ப அவன் என்கிட்டயே பண்ண ஆரம்பிச்சிட்டானா? எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தா அதையே போய் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கான். வளருவாய பொம்பளை நீ, உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நடராஜ் ஆம்பளை, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அதனால தாண்டி அப்படி சொல்றான். இனிமே நீ அவன்கிட்ட எதுவுமே வச்சுக்க முடியாது. ஆமா, வச்சுக்கதான் இங்க அலையறாங்க. தள்ளி படுத்தானே படுக்கட்டுமே, எனக்கு என்ன? தள்ளி படுக்கிறான், பேச மாட்டேங்கிறான்றத விட உங்ககிட்ட எல்லாம் வந்து இத சொல்லிருக்கான் பாரு, எவ்வளவு பெரிய அயோக்கியம் அவன். ஏண்டி, அப்போ அவனுக்கு அந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே நீதானா? ஆமாண்டி, நான் தான் ஐடியா கொடுத்தேன். அத்தை, நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க, போடுங்க நல்லா போட்டு வாங்குங்க. அந்த நடராஜோட உடம்பு மனசும் வேணா அந்த வீட்ல இருக்கலாம், ஆனா அவனுடைய காது எப்பவுமே என்கிட்ட தான். நான் என்ன சொல்றனோ அதுபடிதான் அவன் கட்டாயம் பண்ணுவான். உன்னை ஒதுக்கி வைடான்னு சொன்னேன், கரெக்டா பண்ணிட்டா பாத்தியா? அந்த நம்பிக்கை இல்லாட்டி உன்கிட்ட தைரியமா நான் போன்ல சவால் விட்டுருப்பேனா? உன்னை வாழ விட மாட்டேன்னு நான் சொன்னதே நடராஜ் நான் சொன்ன மாதிரி ஆடு வாங்குற நம்பிக்கையில தாண்டி. அவனுக்குள்ள ஒரு சின்ன பொறி இருந்தா கூட அத ஊதி பெருசாக்குற வேலையை தாண்டி நான் பாப்பேன். ஆமாமா, அத்தை நல்ல ஊதி பெருசா தான் இருக்காங்க. இல்ல இங்க பாரு, இந்த மாதிரி கேவலமான ஐடியா கொடுத்து குடும்பத்தை கெடுக்கிறதே தப்படி குந்தாணி. இந்த நேரம் பார்த்து எங்க போனாலும் ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு என்ன கேட்டு என் மானத்தை வாங்குறாங்க. அது எப்படி நான் விட்டுருவேன்? இனி ஒரு நாள் உன்னை குழந்தை பெத்துக்க நான் விட மாட்டேன். இனிமே நீ நிரந்தர மலடி தாண்டி. வயித்துல இருந்த குழந்தைய கலைச்சிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தல்ல, அதுக்கு கடவுளா பார்த்து கொடுத்த தண்டனை தாண்டி இது. என்னடி முறைக்கிற? எழுதி வச்சுக்கோ, இனிமே அந்த நடராஜ் என்னைக்கு உன்னை நெருங்க போறதும் இல்ல, நீ புள்ள பெத்துக்க போறதும் இல்ல. இங்க பார், என்னை இனிமே குந்தாணின்னு கூப்பிடுறது வாடி போடின்னு சொல்றதெல்லாம் வச்சுக்காத. நான் நினைச்சேன்னா உன்னை அந்த வீட்டை விட்டே மறுபடியும் துரத்த முடியும் பாத்துக்க. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்ன மீறி நீ அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. நீ உன் புருஷன் கூட இருந்தும் தள்ளி இருக்கிறதுக்கு பேரு வாழா வெட்டிதா? இத்தனை நாளா உங்க அம்மா வீட்டுல வாழா வெட்டியா இருந்த, இப்போ உன் புருஷன் வீட்டுல இருந்துகிட்டு வாழா வெட்டியா இருக்க. இதுதான் இந்த ஈஸ்வரி உனக்கு கொடுத்த தண்டனை. போடி யோ மாப்பிள, வாயா போல. அத்தை, பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டீங்க. இன்னைக்கு உங்க காட்டுல இடி மின்னல் மழைன்னு சுத்தி அடிக்குதே. இன்னும் சொல்ல போனா அவ வாயாலே எல்லாம் உண்மை வர வச்சிட்டீங்களே. அவளை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டீங்க.
அதுதான் இந்த ஈஸ்வரியோட அதிர்ஷ்டம். இனி இத வச்சு அவளை என்ன ஓட்டுறேன்னு மட்டும் பாரு. ஏத்த அந்த நடராஜ் தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னதா நீங்க சொல்லிட்டீங்க. இவ அவங்ககிட்ட போய் கேட்டு அது போய் தெரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல மாப்ள. அவன் அப்படிதாண்டி சொல்லுவான்னு சொல்லி இவன் வாய அடைச்சிருவேன். குடுத்த குடுப்புல எப்படி பொட்டி பம்பா அடங்கி நிக்கிறான்னு பார்த்தல்ல மாப்ள. இப்ப நமக்கு முக்கியமான ஒரு கடமை வந்துருச்சு. இனிமே அந்த நடராஜ் கூட இவளை நெருங்க விடாம பாத்துக்கிறது நம்ம வேலை. என்ன அதுக்கு என்னத்த புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறது கெடுக்கிறதெல்லாம் நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்க. அப்புறம் என்ன வாங்கத்த வாங்க வாங்க எங்கிட்டே வா. இந்த கேட்ல நிக்கிறேன். வா உள்ள போய் பார்க்கலாம். டேய் கிதனடா சொல்றாரு. டேய் வாங்க. அவர் சொன்னது இந்த பார்க் தானா? டேய் கொஞ்சம் பொறுடா. இங்க தானடா சொன்னாரு. ரூட் கூட சொன்னார்ல. டேய் அது இல்லடா. மொத்தம் இங்க 4 கேட் இருக்கு. எந்த கேட்னு சொன்னாரா? டேய் அவர் இங்க வந்து நிக்க சொன்னாரு. எந்த கேட்னுலாம் சொல்லலையே. டேய் பேசாம இப்படி பண்ணலாம். ஆளுக்கு ஒரு கேட்ல போய் நிக்கலாம். அவ்வளவுதான். டேய் வேணாம்டா. அந்த கிரியோட ஆளுங்க எப்ப வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு பிரபுமணி சொல்லிருக்காரு. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்டா. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிடுன்னா அது நமக்கு தான் ஆபத்து. ஒன்னா இருக்கதான் சேஃப். ஜாக்கிரதை. டேய் இந்த பார்க் தானே? ஆமாங்கய்யா. அண்ணா டேய் எங்கடா இருக்கீங்க? சைடுல நின்னுட்டு இருக்கனே. வா வா வா. அண்ணா வாங்கடா. டேய் இங்க தான் வருவானா? விட கூடாது. பாபு ஐயா. கூட்டி போய் காட்டு. சரிங்கய்யா. டேய் சொதப்பிடாத. தல கச்சிதமா காரியத்தை முடிகிறோம் தல. டேய் நீ ஃபர்ஸ்ட் பிரபுமணிக்கு ஃபோன் அடி. டேய் தள்ளு. திலீபா சார் நான் பார்க்குள்ள தான் இருக்கேன். வடக்கு பக்கம் இருக்கிற கேட்டுக்குள்ள தான் நிக்கிறேன். அது சரி, நீங்க எங்க இருக்கீங்க? சார் நாங்க சவுத் சைட் கேட்ல நிக்கிறோம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அங்கேயே நில்லுங்க. நாங்க வந்துடுறோம். ஓகே 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 ஓகே. டேய் நார்த் சைட் கேட்ல இருக்காங்க. போயிடலாம்.
அவர் இந்த கேட்டு பக்கம் வர மாட்டாரு, அந்த கேட்டு பக்கம் போய் பார்க்கலாம். அந்த வாங்க. கேட்டா? சீக்கிரம் வாங்க. சரி, வாங்கடா. வாங்க. என்னடா? ஆமா மாமா, அந்த பார்க்ல தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நிச்சயமா அவனை முடிச்சிடும். போங்கடா, நம்மள தாண்டி அந்த வீடியோ எங்கேயுமே போகாது. அவனை உயிரோட விட மாட்டேன் மாமா. மாமா, அந்த பிரபுமணியை பார்த்துட்டேன். எனக்கு எதிர்த்தாப்புல கொஞ்ச தூரத்துல தான் நிக்கிறான். இனி அவன் தப்பிக்க முடியாது மாமா. கொஞ்ச நேரத்துல அவனை காலி பண்ணிட்டு ஃபோன் பண்றேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், எங்கடா இருக்கீங்க? பிரபுமணி வடக்கு பக்கம் கேட்ல இருக்கான். சீக்கிரம் வாங்கடா. சரிண்ணே. டேய், அவன் அந்த பக்கம் கேட்டாண்ட நிக்கிறான்டா. வாங்கடா. எங்க போற? நில்லு. எங்கடா அந்த வீடியோ? ஏய், விடுறா. டேய். டேய், வாங்கடா. டேய், வாங்கடா சீக்கிரம். போங்கடா, போங்கடா. ஏய், வாடா. வாங்கடா. டேய், இந்த கேட்டு தானே சொன்னாங்க. ஆமாடா. எங்கடா? எங்க போனா தெரியலடா. வா. வாடா. என்ன கேட்டு இப்படி ஓடுறாரு? வாயா, போயிடலாம் வா. வாயா சீக்கிரம் வாங்கல. சரி வாங்க. அந்த பக்கம் தெரியல. வாங்க. சீக்கிரம் வந்துருப்போம். சீக்கிரம் வாயா. என்னாச்சுங்க? ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஆளை வெட்டுறதுக்காக இவ்வளவு பெரிய கட்டி தூக்கிட்டு துரத்திக்கிட்டே ஓடுறாங்கப்பா. அப்ப அது பிரபுமணியா இருக்குமோ? டேய், நான் சொன்னேனா எடுறா. டேய், பிரபுமணி, பிரபுமணிடா. பேசு. டேய் சரவணா, பாத்து ஓடிர மாட்டேடா. போடா. சாரிடா. சரி எடுறா. சரி ஏறு. டேய், இந்த ஃபிட் பண்ணு. ஒரு வழியில ரெடி பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் வா. வாடா, என்னடா இப்படி பண்ற? சரி, இந்த பென்ட்ரைவ இந்த வண்டிக்குள்ள வச்சிடலாம். வண்டி நம்பர் TN10 T9619. அது போற
டேய் விடாதீங்கடா அவனை. டேய் வாடா. ஐயோ, அருவாள் எடுத்துக்கிட்டு யாரையும் வெட்டல போறாங்க. காணோம். சரி வாங்க எப்படி போலாம். வாங்க வாங்க. டேய் எங்கடா எங்கடா எந்த பக்கம் போனாரு? டேய் சரி வா இப்படி போய் பார்க்கலாமா? டேய் என்னடா தெரியலடா எங்க போனா. இப்படி போலாம் வா. சரி வா போ. டேய் டேய் எங்கடா அவன்? அண்ணே உள்ளதானே போயிறான் அவன். உள்ள போயிட்டானா? ரவுண்ட் அப் பண்ணு. விடவே கூடாது. இன்னைக்கு அவன் உயிரோட தப்பிக்க கூடாது. போங்கடா. அண்ணே நீ உடனே கவலைப்படாதே. டேய் ஏய் இங்க இருக்காண்டா வாங்கடா. அங்க அங்கதான் ஓடுறான். போங்கடா. பின்னாடி